ட்ரேடிங் தமிழ் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இந்தியன் இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்தது, நாளைக்கான மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போன மார்க்கெட் பாத்தீங்கன்னா நம்மளோட லெவலான 24,400 வந்து ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணாங்க. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த லெவலான 24,517ன்றது நியூ ஹை வந்து என்ன பண்ணாங்கன்னா வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாங்கன்னா அதிகபட்சமா 24,592 வரலையும் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா டபுள் டாப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஆல் டைம் ஹை போயிட்டு இந்த இடத்துல இருந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சின்னதாக. ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ல. ஓகேங்களா? ஸோ இது டபுள் டாப் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 24,400க்கு வந்துட்டு திருப்பி டச் பண்ணிட்டு எகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான வியூவா தெரியுது. ஒன்ஸ் இந்த 24,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் 24,176 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 24,400ல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது அப்படின்னா மறுபடியும் 24,517 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அடுத்து அதுல இருந்து மேல போகுது அப்படின்னா 24,600 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24,685 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மேஜரான ரெசிஸ்டன்ட் 24,685. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை கிரியேட் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,500ல நிக்கிறதுனால 24,500 ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்டா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆனதை பத்தி கிரியேட் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுக்குள்ள தான் அன்றைக்கி வந்து ட்ரேட் ஆயிருந்தது. எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போன மார்க்கெட்டு கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுங்க, ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ணதை வந்து ரீட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரீட்ரெஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகுது. அதாவது வந்து 52,435 பிரேக் அவுட் பண்ணுது, மேலே போகுது அப்படின்னா 52,725 நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வைக்கலாம். ஸோ அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் போகும். அதுலேருந்து வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ், அதாவது 52,700 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 53,000 நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 53,000 பிரேக் அவுட் பண்ணது 53,352 அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த ஃபாலிங் சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதுலேருந்து நாளைக்கு வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுறாங்க, 52,725 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 53,000 டார்கெட் போகும். அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் அதாவது 53,352 போட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேருந்து கீழே வருது அப்படின்னா 51,800 அடுத்த சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபின் நிஃப்டி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி நம்ம வந்து ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த 23,672 ஒரு இமீடியட்டான மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா. ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸாக பாருங்களேன் எத்தனை ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கு, லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ட் எப்படி எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஆனால் 23,800 இந்த ரேஞ்சுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, டச் பண்ணிட்டு எகன் வந்து இந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி எடுத்துட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடியதுமே பார்த்தீங்க அப்படின்னா 23,672 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,800 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுலேருந்து மேலே போகுதுன்னா 24,000 மேக்ஸிமம் அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேக்கு போன வெள்ளிக்கிழமை போன லோ, அதாவது 23,564 கீழே போகுது அப்படின்னா 23,476 அடுத்த சப்போர்ட் ஆகும். 23,400 நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆகும் வந்து நிஃப்டிக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ இவங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ 12,500க்கு மேலே போகுது, அதாவது வந்து 12,500க்கு மேலே போகுது அப்படின்னா 12,563 நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா ரவுண்ட் ஃபிகர் ஆனால் 12,600 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இன்னையோட டேயோட லாஸ்ட் டே போன லோவை கட் பண்ணுது 12,400க்கு கீழே போகுது அப்படின்னா 12,362 அடுத்த சப்போர்ட் ஆகும். 12,320 அடுத்த சப்போர்ட் ஆகும். அதுக்கும் நல்ல பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு 50 பாயிண்ட், அதாவது 12,250 அடுத்த சப்போர்ட் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா
இதுலேருந்து திரும்புது, அதாவது வந்து லாஸ்ட் டே போன ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும். அதே மாதிரி லாஸ்ட் டே போன லோவை கட் பண்ணுது அப்படின்னா ஒரு 12,400லேருந்து கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 12,320 இந்த ரேஞ்சு வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டெலகிராம் சேனலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து இந்த மார்க்கெட் ஹவர்ஸில் இதில் தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதனால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இந்த வி ட்ரேடிங் தமிழோட அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஹை ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜஸ் எடுத்துக்கூடிய ப்ரோக்கரில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 100 to 200 ருபீஸ் வந்து என்ன பண்ணுறோம் ப்ரோக்கரேஜ்க்கு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக வந்து கம்மியான ப்ரோக்கரேஜ் நம்ம சூஸ் பண்ணுன்றது அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ அலைஸ் ஃபுல்லில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, விருப்பம் ஓப்பன் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா 15 ரூபா பர் ட்ரேடு எடுத்துறாங்க, 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. ஸோ நான் கூட அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ 15 ரூபான்றது மற்ற ப்ரோக்கரேஜை காட்டிலும் ரொம்பவே கம்மியான ப்ரோக்கர் ஓகேங்களா. இவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தமிழ் சப்போர்ட்டோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் மூலியமாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.